இந்த வீடியோவில் ஸ்கேலப் டிசைனில் ஸ்கர்ட் கட் பண்ணுறது எப்படின்றது சொல்லித்தரேன். அதுவே வந்து ஃப்ராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயராக இருக்குது, அதை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு இதை வந்து இன்னொரு மடிப்பு மடிங்க. இதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், நம்மளுடைய உயரம் சுற்றளவெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம ஹைட்டு, இப்போ இது இடுப்பினுடைய சுற்றளவு, இது இடுப்பு ஹிப்பினுடைய சுற்றளவு. இங்கே வந்து நம்ம ஹைட்டெல்லாம் எடுத்துக்கணும். இங்கே வந்து நம்ம ஹைட் எடுத்துகிட்டு அதை சேப் முதல்ல வந்து அதை சேவ் பண்ணுங்கள். ஹைட் எடுத்த பிறகு அதை சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கேலப் வரையணும். இப்போ நம்ம இதில் வந்து இங்கேருந்து அளவு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 1 இன்ச்சு எடுங்க. ஏன்னா இதில் நம்ம மடிப்பில் வந்துடும் 1 இன்ச்சு. அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து 2 இன்ச்சு எடுங்க. ஏன்னா இது மடிப்பு இல்லை, அதனால். அடுத்து 2 இன்ச்சு எடுங்க. இது 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1 இன்ச்சு வர மாதிரியும், இங்கே 2 இன்ச்சு வர மாதிரியும் எடுத்துக்கோங்க அளவு. பாருங்கள், இது 1 இன்ச்சு, இது வந்து 2 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கின்னு அந்த டேப் வச்சு நீங்கள் அளவு எடுத்துகிட்டு ஸ்கேலப் ஷேப்பு வரைங்க. இப்படி வரைஞ்ச பிறகு இதை வந்து பாருங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ஸ்கர்ட்டுக்கும் நம்ம ஃப்ராக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ராக் தைக்கலாம். நமக்கே கூட தைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப்புக்கு தைக்கலாம். நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு தைச்சிக்கலாம். கீழே வந்து நம்ம இந்த ஸ்கேலப்பை மடிச்சடிக்க முடியாது, அதனால் நீங்கள் லைனிங் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர்லாக் அடிச்சிக்கலாம். அதனால் ஸ்கேலப் வந்து இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்படி தான் கட் பண்ணணும். மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம அந்த இடுப்பினுடைய அளவு கட் பண்ணிக்கோங்க. இடுப்பு ஷேப்பு இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணுறேன். பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் பாருங்கள் இப்படி வரும். ஸ்கேலப்பு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸ்கேலப்பு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த ஷேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும். இது வந்து உங்களுக்கு கீழே எடுக்கும் போது பாருங்கள் இப்படி தெரியும். கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தெரியும். ஸ்கர்ட்டோ இல்லை நம்ம ஃப்ராக்கோ எது செய்யும் போதும் உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.